என்ன கான்செப்ட் சொல்ல வந்திருக்காங்க? நார்மலா இட்லி கடை அவங்க அப்பா கடையை விட்டு ஒரு ஃபாரின் போயிட்டு அது அப்புறம் திருப்பி இங்கே வராரு. ஓகே, அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் ஒரு கடையை பார்த்துருக்காரு. தனுஷோட டைரக்ஷன் எந்த அளவுக்கு இங்க ஒர்க்கா இருக்குன்னு? ஓகே ப்ரோ, நல்லா தான் பண்ணியிருக்காரு. நல்லா தான் பண்ணியிருக்காரு. படம் பார்த்துருக்கீங்க? இட்லி கடை படம் பார்த்துருக்கேன். சூப்பரா இருக்கு சார். சூப்பரா இருந்ததா? சூப்பரா இருக்கு. ராஜ்கிரண் சார் அப்புறம் தனுஷ் எப்படி நடிச்சிருக்காங்க? நல்ல பனிஷ்மென்ட் கொடுத்திருக்காரு. அடிக்காம சூப்பரா பனிஷ்மென்ட் கொடுத்திருக்காங்க. சூப்பர் பனிஷ்மென்ட். சூப்பர் சூப்பர். ஓகே, இப்பதான் இந்த காலத்து பசங்க திருந்துவாங்க. பதில் அடி இல்ல, இதுதான் அவர் விட்டு கொடுத்திருக்காரு. நல்ல பெருந்தன்மையா இது மாதிரி எல்லாரும் மக்கள் இருக்கணும். ரொம்ப சந்தோஷம். இப்போ இந்த படம் வந்து பார்த்துட்டு வந்திருக்கீங்க. இந்த டைம்ல மற்ற படங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுல வந்து என்ன டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க முடியுது? எந்த அளவுக்கு கனெக்ட் ஆயிருக்கு? இதுல அதான் பழிக்கு பழி அடி வாங்குறதை விட அவர் விட்டு கொடுத்து போயிருக்காரு தனுஷ் சார். அதுதான் ரொம்ப சூப்பர். அதே மாதிரி எல்லார் பக்கமும் வெளியில ரொம்ப பழிக்கு பழி எந்த பிரச்சனையும் இல்லாம பசங்க அருமையா இருந்தா ரொம்ப நாட்டு மக்கள் பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா இருக்கும். சந்தோஷமா இருக்கும். டீ கடை படம் எப்படி இருக்கு? நான் படம் சூப்பராக இருந்தா ஃபேமிலியோட பார்க்கலாம். தனுஷ் நடிப்பு நல்லா இருக்கு. அப்புறம் இவர் ஆக்டர் இருக்கார்ல அருண் விஜய் நல்லா இருக்கு. அது நல்லா இருக்கு. சத்யராஜ் அதுக்கப்புறம் வந்துட்டு ராஜ்கிரண் சார்லாம் எப்படி பண்ணிருக்காங்க? ராஜ்கிரண் சொல்லவே தேவையில்ல, அவர் குடும்ப பாங்க வச்சிருக்காரு. சத்யராஜ் அவருடைய ஸ்டைல வச்சிருக்காரு. கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. சத்யராஜ் என்ன கான்செப்ட்ல சொல்ல வராங்க படத்துல பாத்தீங்கன்னா பாரம்பரியம், அந்த பாட்டு பூர்வீகம் எல்லாருக்கும் திருப்பி பாக்குற மாதிரி இருக்கு. ஃபேமிலியே அந்த சமையல் கலை பாட்டு என்ன எப்படி இட்லி சுட்டாங்க அந்த பக்குவம், கை பக்குவம், அதே மாதிரி அவங்க மகனுக்கு இவர் தனுஷ் வந்து அவங்க மகனுக்கு சொல்ல இது போறாரு. அதுதான் பாரம்பரியம். இப்ப வந்துட்டு வேலை படிப்புன்னு எல்லாம் வெளியூருக்குலாம் போறது நார்மல் ஆயிடுச்சு. அவங்களுக்கு இந்த படம் பார்க்கும்போது எப்படி அளவுக்கு ஃபீல் ஆகணும்? ரொம்ப அதிகமா ஃபீல் ஆகும். ஏன்னா பழசெல்லாம் விட்டாங்க இல்லையா, எல்லாம் மறந்துட்டாங்க. இப்ப எல்லாம் இந்த ஜென்ரேஷன் எல்லாம் மறந்துட்டாங்க. ஒரு ஊர் இந்த சொந்த பந்த ஊர், குலதெய்வ கோயில், இதெல்லாம் பார்த்து ரொம்ப திருப்தி ஆகுது. அது பழைய நாளும் திருப்பி தராங்க. ஓகே, இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு பழைய நினைவு? ஆமா, கண்டிப்பா. ஆக்டர் அருண் விஜய் உள்ள வந்தார். இப்ப அவரை பார்த்து தான் வந்தோம். இந்த குலதெய்வம்னு சொல்ல அந்த நம்மள மீறிய கண்ணில் தண்ணி வந்துருச்சு. அந்த அளவுக்கு ஃபீலிங். உண்மையா சொல்றேன், நாங்க வந்து நான் எங்க குலதெய்வம் நினைச்சு அந்த ஒரு ஃபீலிங்கே அழுதுட்டோம். படம் பார்த்துட்டு வந்திருக்கீங்க, எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குக்கா? ரொம்ப மனசு தொடுற அளவுக்கு பிடிச்சிருக்கு. மனசு தொடுற அளவுக்கு பிடிச்சிருக்கு. தனுஷ் நித்யா மேனன் எல்லாம் எப்படி நடிச்சிருக்காங்க? செமையா நடிச்சிருக்காங்க. எல்லாரும் ஃபேமிலியா வாங்க, அழகா பாருங்க. இட்லி கடை பார்த்துட்டு வந்திருக்கீங்க, எப்படி இருக்குக்கா? நல்லா இருந்தது. நல்ல குடும்பத்து படமா இருந்தது, என்டர்டைன்மெண்டா இருந்தது. தனுஷ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கேரக்டர் நல்லா நடிச்சிருக்காரு. எந்த ஒரு ஹைப்புமே இல்லாம இன்ட்ரோலாம் கொடுத்துருக்கதா சொன்னாங்க. அதை பார்க்கும்போது எப்படி இருந்தது? அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது. நல்லா இருந்தது. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. தனுஷ் நித்யா மேனன் ஆக்டிங்லாம் எப்படி இருக்கு? ஆஃப்டர் திருச்சி ட்ரம்பலும் இதுலயும் கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் இருக்கு. அண்ட் நித்யா மேனன் வந்துட்டு இந்த ஃபேமிலி ஓரியன்ட் சப்ஜெக்ட்டா எடுத்துட்டு இருக்காங்களா, அவங்களுக்கு சூட் ஆகுதா? சூட் ஆகுது, மோஸ்ட்லி சூட் ஆகுது. ஓகே, அண்ட் ராஜ்கிரண் சாரோட பெர்ஃபார்மன்ஸ், சத்யராஜ் அவர்கள் எப்படி பண்ணிருக்காங்க? எல்லாரும் நல்லா தான் பண்ணிருக்காங்க. ஜிவியோட சாங்ஸ் எல்லாம் சாங்ஸ்லாம் செமையா இருந்துச்சு. அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கும் ஒவ்வொரு சீனுக்கு ஏத்த மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஓவராலா மூவி வந்துட்டு எப்படி உங்களுக்கு கனெக்ட் ஆச்சா? கனெக்ட் ஆச்சு. பட் மோஸ்ட்லி நான் மூவி பார்க்க மாட்டேன். பட் இது நல்லா இருந்துச்சு. படம் பாத்தீங்களா? பார்த்தோம். பிடிச்சிருக்கா? செம்மையா இருந்துச்சு. தனுஷ்லாம் பாத்தீங்களா படத்துல? பார்த்தோம். என்ன எவ்வளவு பிடிச்சிருக்கு படம்? என்ன பாத்தீங்க படத்துல? நிறைய பேர் பாத்தீங்களா? சாங்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததா? செம்மையா இருந்துச்சு சாங்ஸ். படம் எப்படி பிடிச்சிருக்கா? படம் செம்மையா இருந்துச்சு. தனுஷ் சார்லாம் ஸ்கிரீன்ல பாத்தீங்களா, எப்படி இருந்தாரு? சூப்பரா இருந்துச்சு. சாங்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? நல்ல ஆக்டிங், சாங்ஸுமே நல்லா இருந்துச்சு. சொல்லுங்க, படம் பாத்தீங்களா? தாத்தாவா? படம் பாத்தீங்களா? பிடிச்சிருக்கா? சாங்ஸ் எல்லாம் கேட்டீங்களா? நல்லா இருக்கா? ஓகே, சூப்பர். அக்கா, படம் பாத்துறீங்க, எப்படி இருக்கு படம்? படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. ஓகே, தனுஷோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி வந்திருக்கு? நல்லா இருக்கு. அவரோட கதை நல்லா எடுத்திருக்காரு, பண்ணிருக்காரு, நடிச்சிருக்காரு. நித்யா மேனன் இஸ் வெரி ஸ்பெஷல். ஓகே, நித்யா மேனன் அவங்க ரெண்டு பேருக்குள்ள கெமிஸ்ட்ரி வொர்க் அவுட் இருக்கா? நல்லா இருக்கு. ஆல்ரெடி திருச்சி ட்ரம்ல சூப்பரா இருந்தது, இதுல நல்லா இருந்தது. நல்லா இருக்கு. நீங்க சொல்லுங்க, நல்லா இருக்கா படம்? பிடிச்சிருக்கா? வருவீங்களா? மறுபடியும் வருவீங்களா படத்துக்கு? வருவீங்களா? படம் நல்லா இருக்குங்க. நாங்க இப்ப கேரளா மூணார்ல இருந்து வந்திருக்கோம் படம் பார்க்க. மூணார்ல இருந்து வந்திருக்கீங்க? ஆமாங்க. சரி. நல்லா நடிச்சிருக்காரு தனுஷ். அவரு நல்லா நடிச்சிருக்காரு. நல்லா இருக்கு படம் பார்க்கறதுக்கு. நல்லா ராஜ்கிரண் சார்லாம் நடிச்சிருக்காரு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. பார்க்க நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு.
பாட்டெல்லாம் கேட்டீங்களா? பாட்டு சூப்பரா இருக்குங்க. சூப்பரா இருக்கு. ஆமா. அண்ட் இந்த படம் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு? எந்த மாதிரியான கதை சொல்றாங்க உள்ள? நல்ல குடும்ப கதை சொல்றாங்க. குடும்ப கதை. நல்லா இருக்கு பார்க்க. குடும்ப இன்னும் ஒரு தடவை பார்க்கலாம். குடும்பமா பார்க்கலாம். இன்னும் ஒரு தடவை பார்க்கலாம். அப்பா அம்மா வச்சு பார்க்கலாம். அப்பா அம்மா பார்ப்பாங்க, நல்லா பார்ப்பாங்க. தனுஷ் நல்லா நடிச்சிருக்காரு. அப்பா அம்மா வச்சு நல்லா நடிச்சிருக்காரு. அப்பா அம்மாவும் நல்லா பார்ப்பாங்க, அதை பார்த்தவங்க. இட்லி கடை பார்த்துட்டு வந்திருக்கீங்க, எப்படி இருக்கு படம்? சூப்பரா இருக்கு படம், செம்மையா இருக்கு, நல்லா நடிச்சிருக்காரு தனுஷ் சார், நல்லா இருக்கு படம், சூப்பரா இருக்கு. திருச்சிற்றம்பலம்க்கு அப்புறம் நித்யா மேனனும் தனுஷும் ஒண்ணா சேர்ந்து நடிச்சிருக்காங்க. எப்படி நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு, சூப்பரா நடிச்சிருக்காங்க ரெண்டு பேருமே. இன்னும் தனுஷ் நடிச்சது இன்னும் நல்லா இருக்கு. அதே மாதிரி அருண் விஜய் சார் நடிச்சது இன்னும் காமெடியா இருக்கு. லாஸ்ட் தான் இன்னும் காமெடியா இருந்துச்சு அவர் நடிச்ச சீனு. இப்போ அவரை நாங்க பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா நாங்க போறனால ரொம்ப ஹாப்பியா இருக்கோம். நாங்க சூப்பரா நடிச்சிருக்காங்க, நல்லா இருக்கு. படத்துல வந்து ஏதாவது ஸ்லோவா ஃபீல் ஆகுதா? சோவா அவங்க ராஜ்கிரண் அவரு இறந்தது ஃபீலிங்கா அவர் வந்து இது பண்ணது, அப்புறம் வந்து இட்லி கடையை வந்து எரிச்சது, அந்த டைம் ஃபீலிங்கா இருந்துச்சு. அது கொஞ்சம் இதுவா அந்த மாதிரி தான் இருந்துச்சு, ஃபீலிங்கா இருந்துச்சு. அவர் நல்லா இருக்கு. இட்லி கடை பார்த்துட்டு வந்திருக்கீங்க, எப்படி இருக்குன்னு? இட்லி கடை பார்த்துட்டு வரல, இட்லி கடை சாப்பிட்டுட்டு வந்தோம். இட்லி சாப்பிட்டுட்டு வந்தோம். ஆமா, கடைசியா ஒரு ட்ரீட் மாதிரி கொடுத்துட்டாரு தனுஷ். இட்லி நல்லா பூ மாதிரி வந்திருக்கா? பூ மாதிரி வந்திருக்கு, குஷ்பு இட்லி மாதிரி வந்திருக்கு. இது குஷ்பு இட்லி இல்ல, நித்யா மேனன் இட்லி. ஸோ படத்துல தனுஷோட ஒரு டிராவல் பண்ற ஒரு சீன் வந்து பாத்தீங்கன்னா இட்லி கடை. ஸோ படம் நல்லா சென்டிமெண்டா இந்த அடிதடி, வெட்டு, குத்து, சண்டை, ஸ்மக்லிங், கேம்பிளிங், இந்த மாதிரி படத்துக்கு இடையில இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் நினைச்சேன். இந்த படம் போஸ்ட்போன் பண்ணும்போது தனியா விடும்போது நினைச்சேன். ஸோ இட் வில் பி கவர்ட் ஆல் ஃபேமிலி ஆடியன்சஸ். ரொம்ப சென்டிமெண்டா போகுது. சில சீன்ஸ்லாம் அழ வைக்கிற மாதிரி இருக்கு. இந்த ஃபாரின்ல போய் தங்கி வேலை செய்யறாங்களே, அவங்களாம் ஒரு பெரிய மெசேஜ். ஸோ நல்லா இருக்கும். பிசினஸ் பண்றவங்க, ஆனா நான் ஃபாரின்ல தான் போய் வேலை செய்வேன் அப்படின்றவங்கலாம் இது ஒரு நல்ல மெசேஜ். முக்கியமா இளவரசன் சார் வந்துட்டு ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க அம்மாவே மறந்துட்ட மாதிரி ஒரு சீன் இருந்திருக்கும். இருந்திருக்கும். ஆனா பார்க்கும்போது எப்படி கொஞ்சம் எமோஷனலா தான் இருக்கும். பட் இந்த சீனுமே நல்லா தான் இருக்கு. திருப்பியும் ஃபைட்ஸ்லாம் வைப்பாங்கன்னு பார்த்தோம், பட் ஃபைட்ஸ்லாம் எதுவும் வைக்கல. நல்லா தான் இருக்கு. இவங்களுக்கும் படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் பிடிச்சிருக்கு. நல்லா இருந்துச்சு எல்லாமே கனெக்ட் பண்ண. ஆக்சுவலி நம்மளோட நேட்டிவை எப்பவும் மறக்க கூடாதுன்றதுக்கு வந்து இது ஒரு ஸ்டோரி நல்லா இருந்தது. எல்லாமே சூப்பரா இருந்தது. சாங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஒன்றும் இல்லை, சத்யராஜ் அப்படியே கேஎஃப்சி பிராண்ட் ஓனர் மாதிரி பண்ணிட்டாங்க. அப்படியே ஏஎஃப்சின்னு போட்டு கேஎஃப்சின்னு மாற்றிட்டாங்க. பட் ஓகே, குட், நல்லா தான் இருக்கு படம். ஐ திங்க் ஃபேமிலியை கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபேமிலி ஆடியன்ஸ் நல்லா இருக்கு, பார்க்கலாம். இட்லி கடை நல்லா ஆவி பறக்க ஓடும். ஆவி பறக்க ஓடும், கண்டிப்பாக ஓடும். தீபாவளி வரைக்கும் ஆவி பறக்க ஓடும்.